இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோட்ரு இருக்குது. ஸோ மோட்ரு வந்து நார்மலாக ஒரு சில சமயத்தில் ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது மோட்ரு ட்ரிப் ஆகணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஓகே, என்ன யூஸ் பண்ணால் மோட்ரு ட்ரிப் ஆகும்? ஓகே, எப்படி கனெக்ஷன் கொடுத்தா ட்ரிப் ஆகும்? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, மோட்ரு ஹீட் ஆகும்போது ட்ரிப் ஆகணும்னா டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் சென்சார் மோட்டரில் இன்செர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதிலிருந்து பேனல் ஃபீட், அந்த மோட்டரோட ஃபீடருக்கு ஒரு கேபிள் மூலிமா கனெக்ஷன் வந்து இந்த பேனல்லேருந்து த்ரூ மோட்டருக்கு வந்து ஒரு கேபிள் மூலிமா கொடுக்கணும். இந்த கண்ட்ரோல் சப்ளை போகுதில்ல காண்டாக்டரோட காயிலுக்கு, த்ரூ இந்த டெம்பரேச்சர் சென்சார் மூலிமா நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஸோ நார்மல் கண்டிஷனில் மோட்ரு வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ மோட்ரு வந்து ஹீட் ஆகும்போது டெம்பரேச்சர் சென்சார் என்ன ஆகும், நார்மலாக க்ளோஸில் இருக்கும். ஸோ ஹீட் ஆகும்போது அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ கண்ட்ரோல் சப்ளை கட் ஆயிரும். ஸோ மோட்ரு காண்டாக்டர் வந்து காயிலுக்கு சப்ளை போகாது. நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஸோ க்ளோஸ் ஆகாது. ஸோ எப்போ வந்து டெம்பரேச்சர் சென்சார், அந்த மோட்டரோட டெம்பரேச்சர் ரொம்ப ரெடியூஸ் ஆகுதோ அப்போ தான் டெம்பரேச்சர் சென்சார் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆன் பண்ண முடியும். ஸோ டெம்பரேச்சர் சென்சார், இந்த மோட்டரோட டெம்பரேச்சர் குறையலைன்னா ஸோ டெம்பரேச்சர் சென்சார் ஓப்பன்லேயே இருக்கும், நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணவே முடியாது. ஸோ ஓடிட்டு இருந்த மோட்ரு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது டெம்பரேச்சர் சென்சார் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு வந்து ட்ரிப் ஆகிக்கிட்டுரும். ஓகே.